வணக்கம் நண்பர்களே. நமது ஸ்ரீ கங்கைமன் ஆன்மீக சுற்றுலா வழங்கும் 3 ஜோதிர்லிங்கங்கள் உட்பட ஷீரடி மற்றும் மும்பை யாத்திரை இந்த டிசம்பர் மாதம் வெறும் 12,000 மட்டுமே. இந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. நமது கங்கைமன் சுற்றுலா இந்த செப்டம்பர் மாதம் பத்ரிநாத் கேதார்நாத் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார்கள். அதில் இன்னும் ஒரு சிறப்பு கேட்டிங்கன்னாக்கா, நமக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும். நமக்கு முன்னாடி போனவங்களாலையும் சரியாக பார்க்க முடியல, நமக்கு பின்னாடி போனவங்களாலையும் கோயிலில் சிறப்பாக தரிசனம் பண்ண முடியல. ஆனால் நம்ம போன நாட்களில் ரொம்ப அருமையான முறையில் எந்த விதமான கூட்டமும் இல்லாமல் ரொம்ப நல்ல முறையில் ஒரு முறைக்கு 2 முறை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இன்ட்ரோ ஒரு தகவல், முருகன் ஒருத்தர் இருக்கார் 360, அவர் தான் இதை அறிமுகப்படுத்தி வச்சார் இந்த கங்கை அம்மன் யாத்திரை கூட. அவர் சொல்லி நான் ஏற்கனவே 2-3 போயிருக்கேன். எல்லாத்தோட எல்லா நிலைகள்லையும் இது பலபடி உயர்ந்திருக்கு. உதாரணம் திட்டமிடல் எடுத்துக்கலாம். இந்த பட்ஜெட்டில் கேதார்நாத், பத்ரிநாத், ரிஷிகேஷ், ஹரித்வார், டெல்லி, இதெல்லாம் நான் மீதி எக்ஸ்ட்ரா சொன்ன நீல்காந்த், துக்கிமட், காலிமட், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்டா கூட இப்படி 3 வேளை ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமான்னு தோணல. அந்தந்த இடத்துல ஆளுங்களை வச்சு கரெக்டாக பண்ணி போட்டார். அதே நேரத்தில் திருப்தியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இறைவனுக்கு அருள். சரவணன் சார் மேலும் மேலும் அவருடைய அந்த யாத்திரை குழு வளரணும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இதே ஸ்ரீ கங்கையம்மன் ஆன்மீக சுற்றுலா யாத்திரை வழங்கும் இந்த 2025 டிசம்பர் மாதம் 7 நாட்களில் 3 ஜோதிர்லிங்கம், ஷீரடி, மும்பை யாத்திரை, அதுவும் 12,000, 14,000 மட்டுமே. 7 நாட்களில் அனைத்து வேளை உணவு, தங்குமிடம், ஏசி பேருந்து பயணம் உட்பட. ஆமாம், இந்த ஸ்ரீ கங்கையம்மன் ஆன்மீக சுற்றுலா வழங்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா மற்றும் 3 ஜோதிர்லிங்க யாத்திரையானது தொடங்கும் நாள் 7/12/2025, நிறைவடையும் நாள் 14/12/2025. தொடங்கும் இடம் சென்னை சென்ட்ரல், நிறைவடையும் இடம் சென்னை எக்மோர். சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஷீரடி சாய்பாபா கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள கோயில்கள், சனி சிங்னாப்பூர், எல்லோரா குகை கோவில் மற்றும் அங்குள்ள கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்க ஆலயம். அதன் பிறகு புனேயில் உள்ள ஸ்ரீ பீமா சங்கர் ஆலயம், இதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம். அதன் பின்பு நாசிக்கில் உள்ள திரையம்புகேஸ்வர் ஜோதிர்லிங்க ஆலயம், அது மட்டுமல்ல நாசிக்கில் உள்ள பஞ்சவடி அப்படிங்கிற இடத்தையும் பார்க்க போறோம். அதை முடித்துவிட்டு அங்கிருந்து மும்பை ஒரு நாள் ஹால்ட் பண்ணிட்டு மறுநாள் மும்பையில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை சுற்றி பார்த்து விட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கிருந்து இரவு அங்கிருந்து ட்ரெயினில் ஏறி நேர சென்னை எக்மோர் இறங்க போறோம். 7 நாட்கள் அடங்கிய இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 14,000, 12,000. அதாவது தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் வேணும்னா 14,000 ரூபா. சார் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12,000. இதுக்கு அட்வான்ஸ் பணம் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா. இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்கு பார்த்தீங்கன்னாக்கா, போக வர ட்ரெயின் டிக்கெட், ட்ரெயின் பயணம் உட்பட அனைத்து வேளைகளிலும் 3 வேளை சைவ உணவு, சுற்றி காட்டுவதற்கு ஏசி சொகுசு பேருந்து, தங்குவதற்கு 3 நபர்களுக்கு ஒரு அறை, 2 நபர்களுக்கு ஒரு அறை வேண்டுமானால் ரூபாய் 2,400 கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். எல்லா இடங்களிலும் 2 நபர்களுக்கு ஒரு அறை தேவைப்படுபவர்களுக்கு, இது கணவன் மனைவியாளர்களுக்கு பொருந்தும். நம்ம நடத்தக்கூடிய இந்த சிக்கன சுற்றுலாவில் என்ன ஒரு பிரச்சனை, நிறைய பேர் நினைக்கிறாங்க டிசம்பர் மாதம் தானே போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 7/12 டிசம்பருக்கு 60 நாட்களுக்கு முன்பாக நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணி ஆகணும். அப்போ தான் கிடைக்கும். ஒரு அரை மணி நேரம் தான் டிக்கெட்டே இருக்கும் அவைலபிலிட்டி. காலை 8 மணிக்கு தொடங்கினா 8:30 மணிக்குள்ளே நம்ம டிக்கெட் எடுத்து ஆகணும். ஸோ 7/12ன்னா 7/11, 7/10, அதாவது அக்டோபர் மாதம் ஒரு 7 அல்லது 8 தேதி வாக்கில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கும். எனவே அதற்கு முன்பாக நீங்கள் முன்பணம் ரூபாய் 5,000 மட்டும் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள். எனவே இது ஒரு அற்புதமான 3 ஜோதிர்லிங்கங்களை நிச்சயமாக நீங்கள் அங்கே போனாலும் பஸ்ஸில் போய் தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த இடங்களுக்கு நேரடியாக ஒரு ஏசி சொகுசு பேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 3 வேளையும் உங்களுக்கு சைவ சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்குவதற்கும் இடம் ஏற்பாடு செய்கிறாங்க. உங்கள் கூடவே தமிழ் கைடும் வருவார். நீங்கள் யார்ட்டையும் போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு ஆலோசனை செய்யுங்கள். இந்த டிசம்பர் மாதம் 7 முதல் 14 வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இந்த தொகை 12,000, 14,000 ஓகேவா?
அப்புறம் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் 3 ஜோதிர்லிங்கங்கள் உட்பட ஷீரடி, சனி சிங்கனாப்பூர், எல்லோரா குகை கோயில் மற்றும் பஞ்சவடி. மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோயில், தாஜ் ஹோட்டல் மற்றும் கேட்வே ஆஃப் இந்தியா இவற்றைகளை சுற்றி பார்த்து விட்டு மும்பையில் ஷாப்பிங்கும் பண்ணிட்டு திரும்ப ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேன்னு முடிவு பண்ண பிறகு கீழ்கான நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான இருக்கைகளை நபர் ஒருவருக்கு 5000 மட்டும் செலுத்தி உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள். இது பற்றிய விவரங்களை நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.